அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? To the person who makes it all worth it. Happy birthday, Habibi. What a message. யோ என்ன நீயே ஏதோ முனை யோ பங்க, என்ன உங்களை சட்டமன்றத்துல வச்சு சும்மா கிளின்னு கிழிக்கிறாங்க? இது எங்களை கிழிக்கிறாங்களா? நாங்க தான் அந்த அணில் குஞ்சுகளை கதற விடுறோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊரெல்லாம் பவர் கட்டு. திருச்செந்தூர் கோயில்ல மறுபடியும் கட்டணத்தை ஏத்த போறாங்களாம். மேகதாதுல நமக்கு 7.5 கூட்டுறாங்க. மாசம் ஆனா 2500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. இதையெல்லாம் பேசுறத விட்டுட்டு சட்டமன்றத்துல ஒரு குரூப் என்னன்னா உங்க அப்பாவையா காணோம், இன்னொரு குரூப் என்னன்னா பொஞ்சாதி யாரையோ தேடிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குது சட்டமன்றத்துல? ஐயோ இந்த அள்ளு சில்லிகள்லாம் அதிர்ஷ்டம் அடிச்சு எம்எல்ஏ ஆகி வந்துட்டாங்க. எங்க கட்சியில இருக்கிற பெருசுகளை எல்லாம் சீண்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போமா? அதுதான் எங்களுடைய மஜா அஸ்திரத்தை எடுத்து காட்டியிருக்கிறோம். யோ அது மகா அஸ்திரம்யா. சமஸ்கிருதத்திலே நாங்களும் செலக்டிவா இருப்போம். என்னமோ போ. அது சரி, இந்த ஆளுநர் விஷயத்துல தாவேக்காவும் திமுக நிலைப்பாடு எடுத்து ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிற பிளே கார்டை தூக்கிட்டு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல எங்க அரிச்சியோடைய ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் சரி, நீங்க போடாம சாமர்த்தியமா வச்சிருந்த அந்த சட்டசபை லைவ டிவிக்கு இப்ப லைவா ப்ரோட்காஸ்ட் பண்ணி உங்க மானத்தை வாங்கிட்டு இருக்கேயா. எங்க மானத்தை அவனுங்க என்னையா வாங்குறது? எங்க தலைவர் ராசா சொன்னாரா இல்லையா? நான் அன்று அறிஞர் அண்ணாவும் காமராஜரும் அலங்கரித்த சட்டசபை அது சரி, சட்டமன்றத்துல சபாநாயகர் சும்மா தெரிக்க விடுறாரு போல இருக்கு. நான் பல அதிசயங்களை உன்னை காண செய்குவேன்னு. அவர் என்னையா எங்களை தெரிக்க விடுறது? எங்க சின்னவரு அப்படி கேள்வி கணைகளை எடுத்து வீசி அந்த அணில் குஞ்சுகளை கதற விடுறாரு, ஓட விடுறாரு, ஒதுங்க விடுறாரு. ஷோ, உங்க சின்னவர் அரண்டு போய் கிடக்காரு, அவரை சுத்தி இருக்கிற பெருசுங்கெல்லாம் தளர்ந்து போய் கிடக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த டிவிக்கு இன்னும் கொஞ்சம் மாசத்துல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவாங்க. எப்படி உங்களை மாதிரியே விஷமத்தனத்திலையும் விஷயங்கள்லயும் பிஹெச்டி ஆயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க எப்படியா டஃப் கொடுக்க போறீங்க? உங்க நிலைமைய நினைச்சா என்ன ஆகும்? மண்ணாகும். யாரு அது? இப்பெல்லாம் சட்டசபையில டம்ளர்ல தண்ணி கொடுக்கறாங்களாம். இனிமே கிளாஸ் பாட்டில தண்ணி கொடுக்க போறாங்களாம். அதுக்காக செக்ரட்டரி வரைக்கும் போகலான்னு வந்தேன். ஏதாவது டெண்டர் கிடைக்குமான்னு கிளம்பலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னால ஓன் டீ கடையில ஓசில டீ குடிச்சிட்டு போற ஒரு ஓபி பாத்துட்டு போனா டெண்டர் ஓகே ஆகும்னு ஜோசியர் சொன்னாரு. முடிச்சு விட்டீங்க போங்க.